அதிசயமா 3 சாப்டரும் படிச்சு முடிச்சுட்டேன். கம்ஃபர்ட் ஜோன் இஸ் யுவர் எனிமி. அதில எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, லைஃப்ப ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணான்னு சொல்லிட்டு, நோ குட், நோ பேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, ஒரு குதிரை, ஒரு விவசாயி, ஊர் மக்கள்லாம் சேர்ந்து விவசாயி கிட்ட, "உங்க குதிரை போல எந்த குதிரையும் இல்ல. உங்க குதிரை தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க ரொம்ப லக்கி" அப்படின்னு பாராட்டியிருந்தாங்க. விவசாயியும் எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு வேலைய பார்க்க போயிட்டாரு. அடுத்த நாளே அந்த குதிரை ஊர விட்டு ஓடிடுச்சு. உடனே ஊர் மக்கள் தெரிஞ்சோனமே, ஊர் மக்கள்லாம் வந்து விவசாயி கிட்ட, "ஐயய்யோ! உங்க குதிரை ஓடிச்சே! இனிமேல் நீங்க பொழப்புக்கு என்ன பண்ண போறீங்கன்னு?" வருத்தப்பட்டுருந்தாங்க. உடனே விவசாயி வந்து எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலைய பார்க்க போயிட்டாரு. அடுத்த நாளே அந்த ஊர விட்டு போன குதிரை வர சொல்ல 10 குதிரையா கூட்டு வந்தது. உடனே ஊர் மக்கள் மறுபடியும் வந்து விவசாயி கிட்ட, "உங்க குதிரை ஓடுனாலும் வர சொல்ல 10 குதிரையா வந்திருக்கு. உங்க குதிரை லக்கி குதிரைன்னு" பாராட்டியிருந்தாங்க. விவசாயி எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு வேலைய பார்க்க போயிட்டாரு. அடுத்த நாள் விவசாயியோட பையன் வந்து 10 குதிரையில ஒரு குதிரையில வந்து சவாரி செய்யலான்னு ஏறும்போது, குதிரை வச்சதுல கால் உடைஞ்சிச்சு. உடனே ஊர் மக்கள்லாம் சேர்ந்து விவசாயி கிட்ட, "ஐயய்யோ! உங்க பையன் கால் உடைஞ்சிச்சே! இன்னும் 3 மாசம் நடக்க முடியாதே! என்ன பண்ணுவீங்கன்னு?" கேட்டபோது, விவசாயம் எல்லா நன்மைக்கே சொல்லி வேலைய பார்க்க ஆரம்பிச்சாரு. அடுத்த 2 நாள் கழிச்சு கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போடுது. அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லா வயசு பசங்களும் வந்து மிலிட்ரியில சேரணும்னு. உடனே வந்து விவசாயியோட பையன் கால் உடைஞ்சிருக்கனால, அவன மட்டும் கூட்டு போகாம மீதி எல்லாரையும் கூட்டு போயிட்டாங்க. உடனே மறுபடியும் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து, "உங்க பையன் கால் உடைஞ்சாலும் லக்கியா இருக்கான். ஏன்னா, அவன் தான் மிலிட்ரியில சேராம தப்பிச்சிட்டான்" அப்படின்னு விவசாயி கிட்ட சொல்ல சொல்ல, எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னாரு. இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன கத்துக்கிட்டேன்னா, இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா, அத வந்து நீங்க சரி பண்ணணும்னு கூட இல்ல. அது இன்னும் மேல பிரச்சனை பண்ணாம இருந்தாலே போதும். அந்த பிரச்சனையே போயிடும்னு நான் கத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 10 செகண்ட் போச்சா? எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுதா உனக்கு? அவ்வளோதான் வாழ்க்கை. உம்பு.